மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் கார் வாங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த காலத்துல மிடில் கிளாஸ் பீப்புளையும் கார்ல போக வச்சவரோட ஸ்டோரி தான் இது. ஒரு ஃபேமிலி பைக்ல போறப்போ ஒரு குட்டி ஸ்பேஸ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டு அவங்க சில்ட்ரன் 2 பேர் கஷ்டப்பட்டு பைக்ல உட்காந்துட்டு போகும்போது இதை பார்த்து அவரு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பைக்ல போறாங்கன்னு திங்க் பண்ணி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவரோட கம்பெனில ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுக்கு ஒரு அழகான நேமும் வச்சாரு, நானோ அப்படின்னு. தென் பீப்புள் கிட்ட அந்த காரை லான்ச் பண்ணிட்டு இந்த கார் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த கார்ல இருந்து ப்ராஃபிட் எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச அவருக்கு கடைசியில டிசப்பாயின்ட் மட்டும்தான் வந்துச்சு. மக்கள் எல்லாருமே அந்த காரை பார்த்து சிரிச்சாங்க. அண்ட் என்ன இது சோப்பு டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச மனுஷனையும் கஷ்டப்படுத்திட்டோம். அது வேற யாரும் இல்ல, சார் ரத்தன் டாடா அவர்கள் தான். என்னதான் சிலருக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்மளை ஹர்ட் தான் பண்ணுவாங்கன்னு இந்த ஸ்டோரியில இருந்து